1844 செப்டம்பர் 24, 25 கனடாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே முதல் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. ஆனால் 1877 ஆஸ்திரேலியாவிற்கும் இங்கிலாந்திற்கும் நடைபெற்ற டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியே அங்கீகரிக்கப்பட்டது. ஆஸ்திரேலியாவிற்கும் இங்கிலாந்திற்கும் இடையே த ஆஷஸ் தொடர் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்றது. 1889 டெஸ்ட் போட்டிகளில் விளையாட தகுதி பெற்றது சவுத் ஆப்பிரிக்கா. ஒவ்வொரு நாடுகளும் மற்ற நாடுகளில் சுற்றுப்பயணம் செய்து கிரிக்கெட் போட்டிகளில் விளையாட ஒப்புதல் தெரிவித்தது. 1900 பாரிஸில் நடைபெற்ற ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளில் கிரிக்கெட்டும் சேர்க்கப்பட்டது. கிரேட் பிரிட்டன் அணி பிரான்ஸ் அணியினை தோற்கடித்து தங்கப்பதக்கம் வென்றது. சம்மர் ஒலிம்பிக்கில் நடைபெற்ற ஒரே கிரிக்கெட் போட்டி இதுதான். 1912 ஆண்டில் முதல் முத்தரப்பு சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. அப்போது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாட தகுதி பெற்றிருந்த 3 அணிகளான இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய அணிகள் இதில் கலந்து கொண்டன. பார்வையாளர்கள் குறைவு மற்றும் பருவநிலை கிரிக்கெட் போட்டிகள் நடத்தும் அளவிற்கு ஒத்து வராதது போன்ற காரணங்களினால் இந்த முயற்சி தோல்வியடைந்தது. அப்போதிலிருந்து சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி பொதுவாக இருதரப்பு தொடர்களாக மாற்றப்பட்டது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடும் நாடுகளின் எண்ணிக்கை காலப்போக்கில் படிப்படியாக அதிகரித்தது. 1928 வெஸ்ட் இண்டீஸ், 1930 நியூசிலாந்து, 1932 இந்தியா மற்றும் 1952 பாகிஸ்தான் ஆகியவை டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடுவதற்கு தகுதி பெற்றன. முதல் உலகக் கோப்பை 1975 இங்கிலாந்து நாட்டில் நடைபெற்றது. இதில் இந்தியா, ஆஸ்திரேலியா, வெஸ்ட் இண்டீஸ், பாகிஸ்தான், இங்கிலாந்து, நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா, இலங்கை ஆகிய 8 அணிகள் பங்கு பெற்றன. இதன் இறுதி ஆட்டத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணி ஆஸ்திரேலியா அணியை 17 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இரண்டாவது உலகக் கோப்பை 1979 நடைபெற்றது. இதன் இறுதி ஆட்டத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணி இங்கிலாந்து அணியை 92 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தனது இரண்டாவது உலகக் கோப்பையை வென்றது. மூன்றாவது உலகக் கோப்பை 1983 இங்கிலாந்தில் நடைபெற்றது. இப்போட்டியில் இந்தியா அணி வெஸ்ட் இண்டீஸ் அணியை 43 ரன்கள் வித்தியாசத்தில் வென்றது. 1987 ஆண்டு உலகக்கோப்பை போட்டி முதல் முறையாக இங்கிலாந்தை தவிர்த்து இந்திய துணை கண்டத்தில் நடைபெற்றது. இதில் முதல் முறையாக ஆட்டம் 60 ஓவர்களில் இருந்து 50 ஓவர்களாக குறைக்கப்பட்டது. இங்கிலாந்தின் கோடை காலத்துடன் ஒப்பிடுகையில் இந்திய துணை கண்டத்தில் டே லைட் குறைவாக இருப்பதே இதற்கான காரணமாகும். இந்த போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா அணி இங்கிலாந்து அணியை 7 ரன்கள் வித்தியாசத்தில் வென்றது. 1992 உலகக்கோப்பை போட்டிகள் ஆஸ்திரேலியாவிலும் நியூசிலாந்திலும் நடைபெற்றன. இதில் வண்ண ஆடை, வெள்ளை பந்து, பகலிரவு ஆட்டங்கள், பவுண்டரிஸ் கட்டுப்பாடுகளில் மாற்றங்கள் போன்ற பல மாற்றங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. இதில் பாகிஸ்தான் இங்கிலாந்தை 22 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 1996 உலகக்கோப்பை போட்டிகள் இந்தியா துணை கண்டத்தில் இரண்டாவது முறையாக நடைபெற்றது. இம்முறை இந்தியா பாகிஸ்தானுடன் இலங்கையும் இணைந்து போட்டியை நடத்தின. லாகூரில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியா, இலங்கை அணிகள் மோதின. இதில் ஆஸ்திரேலியா அணியை 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இலங்கை வெற்றி பெற்றது. 1999 ஆண்டு போட்டிகள் இங்கிலாந்தில் நடத்தப்பட்டது. ஒரு சில போட்டிகள் ஸ்காட்லாந்து, அயர்லாந்து, நெதர்லாந்து, வேல்ஸ் ஆகிய நாடுகளில் நடைபெற்றன. இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியா பாகிஸ்தானை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றது. 2003 மற்றும் 2007 ஆஸ்திரேலியாவே உலகக்கோப்பையை வென்றது. 2011 ஆண்டு இந்தியா, இலங்கை, பங்களாதேஷ் ஆகிய நாடுகளில் நடைபெற்ற உலகக்கோப்பை தொடரில் இலங்கையை வீழ்த்தி இந்திய அணி இரண்டாவது முறையாக
கோப்பையை கைப்பற்றியது. 2015ஆம் ஆண்டு உலகக்கோப்பை ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் நடைபெற்றது. இதில் நியூசிலாந்தை 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆஸ்திரேலியா அணி 5வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. 2019ஆம் ஆண்டு இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் ஆகிய நாடுகளில் நடைபெற்ற உலகக்கோப்பை தொடரில் நியூசிலாந்து இங்கிலாந்து இடையேயான இறுதிப் போட்டியும் சூப்பர் ஓவரும் சமனில் முடிந்ததால் பவுண்டரிஸ் அடிப்படையில் இங்கிலாந்து அணி வென்று முதல் முறையாக கோப்பையை கைப்பற்றியது. இவ்வாறு தொடர்ந்து 3 முறையும் உலக கோப்பையை நடத்திய அணிகளே வெற்றி பெற்றன. தற்போது 2023இல் இந்தியாவில் உலகக்கோப்பை நடைபெற்று வருகின்றது. இதில் யார் வெற்றி பெறுவார்கள் என கமெண்ட் பண்ணுங்க.